பிரபா ஜிவிடி 360 இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சிலபஸில் இருக்கிற 20 அதிகாரத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து பொது தமிழ் திருக்குறள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அதே மாதிரி திருக்குறள் அந்த அதிகாரத்துக்குள்ள கேள்வி பதில்கள் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். திருக்குறள் கேள்வி பதில் அப்படிங்கிற டாப்பிக்கில் நீங்கள் போய் பாருங்கள், ஓகேங்களா? நம்ம வந்து அப்படியே சைட் பை சைட் வந்து புக்கில் இருக்கிற திருக்குறள் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் 6th ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம திருக்குறள் பார்க்கலாம், ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் கொடான கொடை நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ண போகும் அனைவருக்கும் கொடான கொடி நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் அதிகாரம் மட்டும் பார்க்கலாம். அப்புறம் வந்து என்னென்ன அவங்கள திருவள்ளுவரை பற்றி கொடுத்ததுன்னா நம்ம தனியாக பார்க்கலாம், ஓகேங்களா? கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல அப்படிங்கிற எல்லா எழுத்துக்களுக்கும் பாருங்க, எழுத்தெல்லாம் வந்து எழுத்துக்களுக்கு எல்லாமே எது வந்து தொடக்கமா? அகரம் அப்படிங்கிற எழுத்து மட்டும்தான் தொடக்கமா இருக்கு. அதே மாதிரி உலகுக்கு தொடக்கம் வந்து ஆதி பகவன். ஆதி பகவன் வந்து உலகுக்கு தொடக்கம். அப்ப எழுத்துகளுக்கு தொடக்கம் எதுனா அகரம், உலகுக்கு தொடக்கம் ஆதி பகவன், ஓகேங்களா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ரெண்டாவது வான் சிறப்பு. வான் சிறப்பு பாருங்க, இரண்டாவது திருக்குறள். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனா என்ன நடக்கும்? உலகத்துல இருக்க உயிர்கள் எல்லாமே பசி, உயிர்களை எல்லாம் என்ன ஆகும்? பசி வந்து துன்புறுத்தும்னு சொல்றாங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து. விண்ணின்றுனா வானத்துல இருக்கிற இது வந்து பொய்த்து போனா, ஓகேங்களா? மழை பெய்யாம போனா விரிநீர் வியன் உலகத்து, இந்த உலகத்தை உள்ள உலகத்துல இருக்க உயிர்கள் எல்லாமே பசி துன்புறுத்துன்னு சொல்றாங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி. மூன்றாவது கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே கெடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். அதான் சொல்லியிருக்காங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. அடுத்தது நீத்தார் பெருமை. நான்காவது திருக்குறள். செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செய்கரிய செய்கலாதார். செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செய்கரிய செய்கலாதார். முடியாத செயலையும் முடிச்சு காட்டுவங்க யாருன்னா பெரியோர். முடியாது அப்படின்னு சொல்றவங்க சிறியோர், ஓகேங்களா? செயற்கரிய செய்வார் பெரிய சிறிய செய்கரிய செய்கலாதார். முடியாது, ஒரு செயலைனால முடியாது அப்படின்னு சொல்லாம அது முடிச்சு காட்டுறவங்க பெரியவங்க, முடியாதுன்னு சொல்றவங்க சிறியவங்க. மக்கட்பேறு. ஐந்தாவது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இதுல மண் பாருங்க, ஓகேங்களா? இங்க வந்து நம்ம மண்ணு வந்து நம்ம நிலத்துல இருக்க மண்ணை வந்து 3 சுழின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இந்த மண் பாத்தீங்கன்னா உயிர்கள் அப்படிங்கிற வரும், ஓகேங்களா? அப்ப தம்மை விட தம் பிள்ளைங்க வந்து அறிவுடையவங்களா இருக்காங்க அப்படிங்கறதான் அந்த மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. அடுத்தது ஆறாவது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தம் பிள்ளைகள் புகழை கேட்ட தாய் வந்து பெற்றெடுக்கும் போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு தாய் எவ்வாறு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ அதை விட மகிழ்ச்சி அடையும் போது எப்பன்னா தம் பிள்ளைகளோட புகழை கேட்கும் போது. அடுத்தது அன்புடைமை.
ஏழாவது பாருங்க, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா பொருளும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையவங்க தான் தம் உடம்பும் பிறருக்குன்னு சொல்லுவாங்க. அன்பில்லாதவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லா பொருளும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையவங்க தம் உடம்பும் பிறருக்கு தான் சொல்லுவாங்க. அன்புடைமை, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. எட்டாவது, அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல்னு சொல்றாங்க. அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் எறும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இனியவை கூறல். பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணி உடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள், மற்றவைலாம் அணிகலன்கள் கிடையாது. ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிவும் இன்சொல்லும் தான். இனி பணியுடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. 10வது பாருங்க, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றதுன்னு சொல்றாங்க. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல்னா கடுமையான சொற்கள் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றதுன்னு சொல்றாங்க. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் தொடக்கம் அகரம், உலகுக்கு தொடக்கம் ஆதி பகவன். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று முரட்டும் பசி. மழை உரிய காலத்தில் பெய்யாம போனா உலகத்துல இருக்க உயிர்கள்லாம் பசி துன்புறுத்துன்னு சொல்றாங்க. தேர்டு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லா மழை. உரிய காலத்தில் பெய்யாம கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்துல பெய்து காப்பதும் மழைதான். 4வது, செய்கரிய செய்வார் பெரிய சிறிய செய்கரிய செய்கலாதார். அது முடியாத செயல் முடித்து காட்டுவங்க பெரியவங்க தான், முடியாதுன்னு சொல்றவங்க சிறியவங்க தான். 5th பாருங்க, தம்மில் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையவங்க அப்படின்னு கேட்கும் போது மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. 6வது, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பெற்றெடுக்கும் போது இருக்கிற மகிழ்ச்சியை விட தன் பிள்ளையோட புகழ்ச்சியை கேட்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. 7வது, அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புடையங்க உடம்பும் மற்றவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. 8வது, அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாது வெறும் எலும்பும் தோலும் தான். இனியவை கூறல். பணி உடையன் இன்சொல்லன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. பணிவு இன்சொல்லும் ஒருவருக்கு தான் மிக சிறந்த அணிகலன், மற்றவைனா இல்லைன்னு சொல்றாங்க. 10வது, இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதை போன்றதுன்னு சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அகர முதல்ல கடவுள் வாழ்த்து தெரியும். விண்ணு வான் சிறப்பு அப்படிங்கிறதுக்கு வின் வான். ஓகேங்களா, இங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், வான்ல என்ன பெய்யும், மழை பெய்யும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சப்போஸ் திருக்குறள் கொடுத்து என்ன அதிகாரம் கூட கேட்பாங்க. செய்கரிய செய்வார் பெரிய சிறியர், இவங்க 2 பேர்த்தையும் நீக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியவங்களும் சிறியவங்களும் நீக்கணும், நீத்தார் பெருமை. அடுத்தது மக்கட்பேருனா மக்களை பத்தி சொல்றது எல்லாமே மக்கட்பேரு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, அது இங்க பாருங்க. சான்றோன் என கேட்ட தாய், மக்கள் சான்றோன் வந்தாவே இதுதான். அன்புடைமைனா இங்க நமக்கு தெரியும், அன்பில்லார் அன்பின். இனியவை கூறல், அப்ப இனியவை கூறல்னா கண்டிப்பா இன்சொல் நல்லா சொல்லணும், அப்ப பணி உடையன். இனிய ஓகேங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் அதிகாரம் பார்க்கலாம். நன்றி.